Hi guys, welcome back our channel Rishi TMPSC Academy. இன்னைக்கு previous year question பத்தி தான் பார்க்க போறோம் லாஸ்ட் இயர்து. ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பார்த்தீங்கன்னா வந்தால். அப்போ வந்தன்றது பெயரெச்சம், வந்துன்றது வினையச்சம், வந்தவர் வினையால் அணையும் பெயர். அடுத்தது ராமன் வந்தான் எவ்வகை தொடர், அது எழுவாய் தொடர். ஏன்னா ராமன்றது எழுவாய். ஸோ அப்போ ராமன் வந்தான்றது எழுவாய் தொடர். அடுத்தது பாருங்க, ஒரு அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எழுதுகை. அதாவது ஒரு அடியில ஒன்றாம் எழுத்து, அதாவது ஒன்றாவது சொல்லு, அப்புறம் மூன்றாவது, அப்புறம் நான்காவது, இது மூணு ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா அது மேற்கதுவாய்னு சொல்லுவோம். இதுவே 1 2 4ன்னு வந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய்னு சொல்லுவோம். அடுத்தது இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அர்த்தம். அடுத்தது பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். நிறைய பழமொழிலாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மூனை சொல் கண்டறி சொல்லியிருக்காங்க. நந்தவனம் கந்திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. மூனைனா ஒன்றும் இல்லைங்க, முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மூனை. அப்போ ஆன்சர்ல பாருங்க, நந்தவனம் நற்றமிழ், இதுதான் ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினோம்னா அப்படியே ஒன்னோட ஒன்று ஒற்றுமை இல்லாமல் செதஞ்சு ஓடும் இல்லைங்களா, அப்போ அது ஒற்றுமை இன்மை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இன்மை. அடுத்தது விடைக்கேற்ற வினா. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். அப்போ கொஷின் என்னன்னு கேட்குறாங்கன்னா, அந்த கீழே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அது விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கேட்குறாங்க. தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் அப்போ பண்பு தொகை நல்லா தெரியுது. செந்தமிழை பிரிச்சாய் மை வரும். அப்போ பிரிச்சாய் மை வந்துச்சுன்னா பண்பு தொகை. செம்மை பிளஸ் தமிழ்னு பிரிப்போம் இல்லையா. அடுத்தது காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி. தண்டி அலங்காரத்துக்கு ஆசிரியர் தண்டி. அப்புறம் சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், அதுதான் ஆன்சர். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இது மரபு பிழைகளை நீக்கணும். அப்போ கூரை போட்டனர்னு வரக்கூடாது, கூரை வேய்ந்தனர், அதுதான் ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறி. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. ஸோ ஓங்கலோசை தான் தப்பு. ஏன்னா மீதி எல்லாம் ஓசை இருக்கு. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, தூங்கல் ஓசைன்னு வந்திருக்கணும், அது ஓங்கல் ஓசைன்னு வந்திருக்கு, அதான் தப்பு. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், அதுக்கு ஆப்போசிட் சோர்வு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னா நீள் பிளஸ் உழைப்புன்னு சொல்லுவோம், அதான் நீள் உழைப்பு. சரி பாருங்க, படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயல், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகர்வக்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை, சரிங்களா, அது என்ன மோனைன்னு பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. சரிங்க, இணை மோனைனா 1 2, பொழிப்புனா 1 3, அந்த மாதிரி வரும். 1 அதுப்போ பொழிப்பு மோனை, இது 1லையும் 3லையும் இதுவாக இருக்கு. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதிர், அது கட்டளை, நல்லாவே தெரியுது, அப்படியே கம்பல் பண்ணி சொல்றாங்க. பூக்களை பறிக்காதீர், அப்போ கட்டளை. இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. இமிழிசைன்றது வினைத்தொகை. வினைத்தொகைனா முக்காலத்தையும் காட்டணும். அடுத்தது மல்லிகை சூடினால் என்பது பொருளாக பெயர். மல்லிகைன்றது நல்லா தெரியும் பொருள், அது பொருளுக்கு ஆகி வந்ததால பொருளாக பெயர். பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர். பயனில்லாத கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள்னா கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் யார் துன்பப்படுவாங்கன்னு சொல்றாங்கன்னா நாவை காக்காதவங்க தான். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்ச மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி, சரிங்களா. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஞானக்குறள். ஞானக்குறள் தான் ஔவையார். அடுத்தது கரைப்பொரு இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை. ஐன்றது மறைஞ்சு வந்திருக்கு தர, அது இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். ஜியு போப் வேற எதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருவாசகம்,
இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருக்காரு. இந்த வீரம முனிவர்லாம் பார்த்தீங்கன்னா லத்தீனில் மொழிபெயர்ப்பாங்க. அடுத்தது வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. மோஸ்ட்லி உங்களுக்கு சப்போஸ் எதுவுமே தெரியலனாலும் புறநானூறு அதாங்க இருக்கும். அடுத்தது புறநானூறு. இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் ஹெல்லாட். அடுத்தது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆனா அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியானா அருளப்பன். அடுத்தது தேம்பாவாணி பாட்டுடை தலைவன் யாருன்னா வலன். அப்படின்லாம் அந்த சூசையப்பர்னு கூட கொடுப்பாங்க, வலன் என்கிற சூசையப்பர். அப்போ தேம்பாவாணியோட பாட்டுடை தலைவன் யாருன்னா வலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. முத்தொள்ளாயிரம் வந்து சோழ நாடு பற்றி சொல்லுது. அடுத்தது ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சேரி மொழியார் செல்வி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிய புலனென மொழி புலனந்தோரே தொல்காப்பியத்தின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் அப்படின்னு எந்த இலக்கியத்தை பற்றி இந்த தொல்காப்பியரோட வரி சொல்லுதுன்னா பல்லுன்ற இலக்கியத்தை பற்றி. அடுத்தது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது. இதுக்கு நான் உங்களுக்கு வேணா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். தூதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில் தான் போய் சொல்லுவாங்க, அதனால சந்து இலக்கியம்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா குடக்கூத்து. கரகம்னா மேலே குடத்தை வச்சு நாட்டுவாங்க இல்லைங்களா, அப்போ கரகாட்டம் குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னா திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். புலனுடைமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யாருன்னா ஊவேசா. புலனுடைமை பெருங்கடல் யாருன்னா ஊவேசா. காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவருடைய மேடைய பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரோட தமிழை யார் மொழிபெயர்ப்பாங்கன்னா திருவிக்கா. தமிழ் மொழி வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல். அது தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள். யார் சொன்னதுன்னா நான் முத்துசாமி சொன்னது. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள்னு சொன்னது யாருன்னா நான் முத்துசாமி. நாடக கலையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பம்மல் கே சம்பந்தனா. ஆசிரியரே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரியது எதுனா தஞ்சை சரஸ்வதி மகள். ஆசிரியர்களே பழமையான நூலகம் எது பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகள். அப்புறம் வந்து மஞ்சள் காமாலைக்கு எளிதாக மருந்து இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மூணுமே, அதாவது கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எல்லாமே மஞ்சள் காமாலைக்கு தாங்க. இது மூணும் சேர்ந்தது ஒரே செடி தான். உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம். தினத்தந்தியில வந்து படைச்சது யாருன்னா பா சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக எடுத்து காட்டுவதன் பெயர் வந்து செய்தி படம். எல்லா நிகழ்வும் செய்தியா சொல்றாங்க இல்லையா, செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுனா சிரவண பிதிர்பதி. இந்த சிரவண பிதிர்பதியில அவங்க அப்பா அம்மாவை அந்த கூடையில் வச்சு தூக்கி போவாங்க இல்லையா, அந்த கதையை படிச்ச பிறகுதான் பெற்றோர்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு நினைப்பாருங்க. அடுத்தது ஒரு பொறுத்துக அலெக்சாண்டர் ஃபெயின், ஜான் மேக்லி, ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன், மைக்கேல் ஆல்ரிச். அந்த பக்கம் குறியீடுகளை மின்னாற்றுடன் அச்சிடுதல், இணைய வணிகம், கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், தானியங்கி பணம் இயந்திரம். சரிங்களா, அதுக்கு மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அலெக்சாண்டர் ஃபெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றுடன் அச்சிடுதல தான். ஜான் மேனக்ஸிக் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜார்ஜ் ஷெஃபர்ட் ஃபாரன் வந்து தானியங்கி பண இயந்திரம், அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். மைக்கேல் ஆல்ரிச் இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் சி.வை. தாமோதரனார். ரொம்ப முக்கியம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி.வை. தாமோதரனார். அடுத்தது கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதுல எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. இந்த மாப்போசி முழங்கினார் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் கோவில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி வந்து
உழைக்காதவன் செல்வம் அழியும்ன்றத உணர்த்துது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. அது உருவகம். மணக்குரங்குன்றது உருவகம். பொருந்தா சொல் கடல், ஆழி, பறவை, ஆறு. இதுல எது பொருந்தலைன்னா ஆறு, மீதி எல்லாமே கடலை குறிக்கிறது. பிழையை திருத்தம் செய்க. அதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். அதுதான் கரெக்டா இருக்கு. அடுத்ததும் பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அதுதான் கரெக்டு. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்தது பிறவினை சொற்கள். வருவித்தான், திருந்தினான். இதுதான் பிறவினை. பின்வரும் தொடரை காண்க. பூங்குழலி யாழ் மீட்டினால். அது செய்வினை தொடர். ஏன்னா அந்த இடத்துல ஐ மறைஞ்சு வந்திருக்கு. பூங்குழலி யாழை மீட்டினால், அப்போ ஐ மறையுது இல்லையா, அப்போ அது செய்வினை தொடர். விடை கேட்ட வினா. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அகரவரிசை. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. இதுதான் ஆர்டர். தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். தந்தவர். தந்தவர் தான் வினையால் அணையும் பெயர். வேர் சொல். மலர் வீட்டுக்கு சென்றால். அப்ப வேர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். சூழ்னா கருப்பம், சூழ்னா சுற்று, சூழ்னா சூளுரைத்தல். அதான் சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அதுதான் பிழையற்ற தொடர். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது பேர் இடக்கரடக்கல். அது கரெக்ட். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். அது தப்பு. ஏன்னா மங்களம் இல்லாத சொல்லை மாற்றி குறிப்பிடுறது பேர் தான் மங்களம். அடுத்தது மூணாவது. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம். அதுவும் சரி. வெண்பாவுக்கு உரிய ஓசை சப்பல் ஓசை. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். முல்லைப்பாட்டுக்கு நப்பூதனார், காசிக்காண்டம், ஆதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஐனா தலைவன். ஃபிக்ஷன். தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா புனைவு. கத்தும் குயில் ஓசை சற்றே காதில் பட வேணும். பாரதியார் படத்தை தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி அப்படின்னா மரபு வலு. ஏன்னா கத்தும் குயில் ஓசைன்னு இருக்கு இல்லையா, அது மரபு வலு. குயில் கூவணும், அங்க கத்துதுன்னு இருக்குது. மணிமொழி கோவை. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. 15 என்றால் 18 அர்த்தம். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அப்ப என்ன 40 பார்த்தீங்கன்னா கபிலர். பூவையும் குயில்களும் பொடங்கும் பண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவை. பூவையும்ன்றது நாகனவாய் பறவை. உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். அதுதான் கம்பராமாயணத்தோட 7வது காண்டம் உத்தரகாண்டம். அது எழுதியது யாருன்னா ஒட்டக்கூத்தர். பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பழமொழி பேசும் மக்கள் தான் பாடை மக்கள். அடுத்தது ஒரு பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிக்கேழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஏன்னா அதான் 3 சேர சோழ பாண்டியன்னு 3 பேரை பத்தி சொல்லுது. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இப்படியில் நீபவனம் என்பது கடம்பவனம். நீபவனம் சொல்றது கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. இதுல எது பாரதியார் பாடல்னு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு. குடும்ப விளக்கு அது பாரதிதாசன். மருமக்கள் வழி மான்மியம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இப்ப ஞாபகம் வரல. சீராபுராணம் குமரப்புலவர். வாழெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே 4 டேஷ் 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 என தொடங்கும் இரடொரு மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்னா கவி காலமேகம். சரியானதை கண்டறிய பாருங்க. மனோன்மணியத்தின் கிளைக்கதை தான் சிவகாமி சபதம். கரெக்ட். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. அதுவும் கரெக்ட். எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. அது தப்பு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்ப்பா வருங்க, அதனால அது தப்பு. மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நாடக நூல். கரெக்ட். ஏன்னா நாடக நூல் மனோன்மணியம்.
திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா நம்மாழ்வார். திருவிருத்தம் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்னா சுந்தரர். திருக்கேதார பதிகம் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. இதே மாதிரி மார்கழி திங்கள்ல வேற எந்த பாடல்கள்னா திருவெம்பாவையும் ஓதுவாங்க. தமிழ் பெரும் காவலர் என்று சிறப்புக்குரியவர் யார்னா தேவநேய பாவனார். தமிழ் பெரும் காவலர் தேவநேய பாவனார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்னா காந்தியடிகள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார்னா ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிஞர் யார்னா உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாரதிதாசன். இது எந்த இதோட பாடலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுவை அரசு அவங்களோட மாநில பாடலா ஏற்றிட்டு இருக்காங்க. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சி அளிப்பது எவ்வளவு அடி உயரத்துலன்னு கேட்குறாங்க. 4 அடி உயரத்துல. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க. அக்ஷராபியாசம் அப்படின்றது எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு சொன்னது யாருன்னா தேவநேய பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு சொன்னது பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவத்துக்கு பேர் தான் கவிதை. உணர்ச்சியோடு சொல்றாருல்ல, அது கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்தோம். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம். இதுக்கு முன்னாடி ஒரு நூலகம் சொன்னோம். ஆசியாவிலேயே பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகேங்க, இன்னைக்கு தமிழோட 100 கொஸ்டினை பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.